எத்தனை முறைங்க சொல்கிறது? வீணை ஸ்ட்ரிங்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். கீஸில் போடுறத பற்றி சொல்லியிருக்கிறேன், பிரடியில் போடுறத பற்றியும் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் வந்து நம்மளால் முடியுமா அப்படின்ற அந்த சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது. எதுக்காக நான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவ்வளோ பெரிய வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நம்ம போடுறதுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். என்ன பண்ணுறது, நான் ஸ்ட்ரிங்ஸ் போடுறதுக்கு நம்ம வாசிச்சிட்டே இருக்கோம், டக்குன்னு ஸ்ட்ரிங் கட் ஆகி போயிடுது. கட்டாகிற நேரத்தில் நம்ம மாற்றத்துக்கு உடனே நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். சரி ஓகே, கட் ஆகிடுச்சு, நம்ம மாற்றிக்கலான்ட்டு. என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஸ்ட்ரிங் கட் ஆகிடுச்சு, நான் அடுத்த வாரம் வந்து அட்டன் பண்ணுறேன் சார் அப்படின்றாங்க. அடுத்த வாரம் கேட்டால், சார் இன்னும் ஸ்ட்ரிங் போடுற ஒரு வரல சார்ன்றாங்க. அதுக்கப்புறம் கேட்டோம்னா, நான் எடுத்துகிட்டு போய் போகணும் அப்படின்னு. எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ தூரம்னா ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு ஒரு காரை வச்சு இல்லை ஆட்டோ வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அது ஸ்ட்ரிங்கு போட்டு வரது எவ்வளோ செலவாகும் யோசிச்சு பாருங்கள். 50 கிலோமீட்டர் சும்மாவா? ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு நீங்களே போட்டுக்கலாம். அதுக்காக மெக்கானிக்கிட்டே இங்கே போய் போடாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. அந்த நேரத்துக்கு கட் ஆகுது, நம்ம வாசிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அந்த நேரத்தில் போயிடும். ஸோ அதனால் எடுத்து வைங்க. அவ்வளோ ஸ்ட்ரிங் கட் ஆகிடுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்தில் போட முடியுமான்றதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். சரிங்களா? நான் அடிக்கடிக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், போடல. ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து ஒரு 20 நிமிஷம் நான் போட்டிருப்பேன். அதனால் ஒரு ஸ்ட்ரிங்கு போடுறதுக்கு அவ்வளோ நேரமும் ஆகாது. நான் கட்டான ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ எடுத்து நான் போட்டிருக்கேன். அது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வளர்த்துங்க. துணி காய போடுறதுக்கு, கொடி காய போடுறதுக்கு அவ்வளோ பெருசாக போட கயிறு போட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டுறோம், துணி கீழே இல்லாத அளவுக்கு. அதை விட ஈஸி தாங்க இந்த ஸ்ட்ரிங்கு போடுறது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள், எவ்வளோ நேரம் நான் போட்டிருக்கேன்னு பாருங்கள். உங்களாலேயும் முடியும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கு இல்லை, ஓகே, ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் காலி தான் இருக்குது. எனக்கு கீழேயும் பார்த்துங்க, ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் கட்டாக இருக்கா? இப்போ இதில் வந்து நான் 29 ஸ்ட்ரிங் போட போகிறேன். எவ்வளோ சீக்கிரத்தில் போடுறேன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங்கு மட்டும் நான் மறுபடியும் கட் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, தேவையான அளவுக்கு நான் ஸ்ட்ரிங் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கீஸில் நம்ம ஸ்ட்ரிங் மாற்ற போகிறோம். கிட்ட வாங்க, கீஸில் காட்டுங்க. கீஸ் காலியாக இருக்கா? என்ன பண்ணிக்கிறேன், நம்ம அதில் ஏற்கனவே வந்து ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஸ்ட்ரிங் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் போட முடியும் ஒரு வேணியில் ஸ்ட்ரிங் மாற்றுறது அப்படின்றது பார்க்கலாம். நார்மலான வேகத்துலேயே நான் போடுறேன், ரொம்ப ஃபாஸ்ட்டெலாம் பண்ணல. வீணை ஸ்ட்ரிங் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ தனியாக இருக்குது. இது வந்து ஸ்ட்ரிங்கு எவ்வளோ வேகத்தில் போட முடியும். இப்படி காட்டுங்க, மேலே காட்டுங்க, வீடியோ கட் பண்ணாதீங்க. இது உள்ள பாருங்கள், உள்ள காட்டுங்க, உள்ள காட்டுங்க. ஓகே, மாட்டியாச்சா? அப்படி இங்கே வாங்க. முடிச்சு போட்டாச்சா? கயிறு போடுற மாதிரி ஒரு முடிச்சு போட வேண்டியது தான். போட்டு பிறகு அப்படியே ஒரு சுற்றுங்க, நெருக்கமாக வச்சு சுற்றுங்க.
அவ்வளோதான், ஸ்டிங்கு நம்ம போட்டாச்சு. எவ்வளோ நேரம் வந்திருக்கு? இது நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு பரபரப்பாக போடல, ரொம்ப வேகமாகலாம் போடலை. டைமிங் எவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துருக்கோம்? 4 மினிட்ஸில் ஒரு ஸ்டிங்கே போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டியூன் பண்ணணும். என்ன பண்ணணும்னா இப்போ போட்டிருக்க ஸ்டிங்கை கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் டியூன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இங்கே பாருங்கள், டைட் பண்ணிங்க. ஏன்னா இவ்வளோ லூஸ் இருக்குல்ல, இங்கே பாருங்கள் இவ்வளோ லூஸ் இருக்குது. அது என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். ஓகே, ஓரளவுக்கு டைட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்? டியூனர், ஏதாவது ஒரு டியூனர் எடுத்துங்க. டியூனர் ஆப் மொபைலில் எதை நான் பண்ணுறேன் இப்போதைக்கு. டியூனருக்கு ஆட்டோ மோட்டில் வச்சுட்டு இங்கே வச்சுடுங்க. அப்படியே டியூன் பண்ணுங்கள். காட்டுங்க, தெரியுதா? மேலே காட்டுங்க. G2 இருக்குது. நமக்கு வேண்டியது E3. ஓகே, பர்ஃபெக்ட். E3 வந்துடுச்சு. செகண்ட் ஸ்ட்ரிங் B2. E3 பர்ஃபெக்டாக இருந்துச்சு. டியூன் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, ஸ்ட்ரிங் போடுறது பார்த்துட்டிங்களா? ஸ்ட்ரிங் போடுறதுக்கு 3 நிமிஷம் ஆச்சு. டியூன் பண்ணுறது ஒரு 2 நிமிஷத்தில் டியூன் பண்ணியிருப்பேன். இவ்வளோ தான் ஆச்சு. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கிட்ஸ் யாருமே வந்து ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரிங் நீங்கள் வாசிக்கும் போது போயிடுச்சுன்னா கூட பேரண்ட்ஸை கூப்பிட்டு இதை மாற்றி விட சொல்லுங்கள். இந்த வீடியோ காட்டுங்க, இதுமாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அதில் வந்து கம்பி சம்டைம் கையை கொடுத்துடும். இல்லை கிட்ஸ் நீங்கள் ஏதாவது டூல்ஸ் எதாவது எடுக்கிறீங்கன்னா, ஆனால் அதில் மட்டும் கவனமாக இருங்க. நீங்கள் பெரிய ப்ராப்ளம் இப்போ மேலே போயிடுச்சு, மொத்த ஸ்ட்ரிங்குமே போயிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் சர்வீஸ்க்கு எதுவுமே கொடுத்துட்டு பண்ணுங்கள், பாலிஷ் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஒரே ஒரு ஸ்ட்ரிங் கட் ஆனதுக்கெல்லாம் நீங்கள் அப்பப்போ எடுத்துகிட்டு போக வேண்டாம். சரிங்களா? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.